ஸோ ஹலோ திஸ் இஸ் மதன், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐம் பேக் வித் another வீடியோ, நியூ வீடியோ. என்ன வீடியோன்னு பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குன்றதும் தெரியும். ஆல்வேஸ் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மொட்டை மாடின்றது ஒரு மாதிரி ஒரு ஃபேவரட்டான பிளேஸ்ன்னே சொல்லலாம். இப்போலாம் மைண்ட் அப்செட்டாக இருக்குதோ மேலே வந்து உட்காந்தோமா, கொஞ்ச நேரம் சில் பண்ணோமா, சூப்பராக இருக்கும் மேலே. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து ஐயோ மறந்துட்டேனே, ஒரு 12 hours அலோனு மொட்டை மாடி, தனியாக மொட்டை மாடியில் ஒரு நைட்டு ஃபுல்லாக காலையில் ஆனோடனே வீட்டுக்கு ஓடிடுவேன். ஒரு நைட்டு ஃபுல்லாக எப்படி இருக்குது, எந்த தைரியத்தில் இந்த நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரில, பட் பண்ணிடலாம் அப்படின்றதான். தனியாக வேறு இருக்கிறேன்னா, யாருமே இல்லை, தனியாக இருக்கிறேன், யாருமே வரல. கூப்பிட்டேன் ஒருத்தனை, வாடா சூப்பராக இருக்கும் வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு. வரமாட்டேன்ட்டான். சரி ஓகே தனியாகவே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எல்லா பொருளும் ரெடியாக எடுத்துகிட்டு வந்து வேறு வச்சுருக்கிறேன். எல்லாம் காமிக்கிறேன், இந்த இங்கே தான் இருக்குது என்னென்னன்றது காமிக்கிறேன். ஐயோ மெயினான கொஞ்சம் மறந்து வச்சுட்டு வந்துட்டேங்க. மறுபடியும் போவேன், தண்ணி பாட்டில் எடுக்கணும், லைட் எடுக்கணும். லைட்டை தான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். வீட்டில் கரண்ட் இல்லை. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கரண்ட் வந்துச்சு. ஒரு 10-20 minutes ஆகிருக்கும். இன்னும் சாப்பிடல. வேலையிலேருந்து வந்து குளிச்சுட்டு நேராக மொட்டை மாடிக்கு ஓடி வந்துட்டேன். வீடியோ ஷூட் பண்ணலாம், ஒரு சில ஆக்டிவிட்டீஸும் பண்ணலாம். அப்படின்னு எந்த ஆக்டிவிட்டி பண்ணால் எப்படி தனியாக உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போகிறேன்னு இந்த வீடியோவை. ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை தட்ட மறந்துடாதீங்க. சாரி, கொஞ்சம் வழுக்குது, பட் பரவாயில்ல. ஓகேவா? தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். எவ்வளோ கெத்துறதுன்னு தெரில, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது, அதுவும் மெயினாக இந்த கை ரொம்ப வலிக்குது. போய் தண்ணி பாட்டிலும் வேறு என்ன சொன்னேன், லைட்டு, இது ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்து சந்திக்கிறேன். அப்புறம் அங்கே என்னென்னலாம் இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஓகேவா? செம்ம ஜில்லுன்னு இருக்குது. மழை வேறு பெஞ்சிருக்கு நம்ம நேரத்துக்கு. நைட்டுக்கு மழை பெய்யாமல் இருந்தால் ஜாலியாக இருக்கும். பின்னாடி பார்த்தீங்களா சேப்பாக்கில் லைட் போட்டிருக்காங்க. ப்ராக்டிஸ் நடக்குது போல் ஃபைனலுக்கு. நாளைக்கு ஃபைனலு 26th சண்டே. பட் மனசு வலிக்குது, சிஎஸ்கே இல்லாமல் சென்னையில் ஒரு ஃபைனலாக அப்படின்னும் போது. இதுக்கு எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் மேட்ச்சுக்கே வந்து எவ்வளோ காலியாக இருந்துச்சு தெரியுமா அந்த கிரவுண்டு. எப்படி இருந்த கிரவுண்டு சார். சரி ஓகே வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். A few minutes later. ஸோ அஃபிஷியலி வீடியோக்குள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு என்னன்றது பொறுமையாக காமிக்கிறேன். ஒரு தண்ணி பாட்டிலு, ஐஸான தண்ணி பாட்டிலு, ஒரு டேபிள், அதுக்கப்புறம் வந்து ஒரு தலகாணிக்குள்ளே ஒரு கோப்ரோ, என்னோடய சார்ஜர், என்னோடய ஹெட்செட், அதுக்கப்புறம் இது பேகு. இதில் தான் ஒரு சில வேலைங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேக்குக்குள்ளே ஒன்று ஒழிச்சு வச்சுருக்கேன். 1 minute ஜிப்பு போட்டு மூடி வச்சுருக்கேன். ஒரு பெட்ஷீட் கீழே போடுறதுக்கு. அதுக்கப்புறம் உள்ள ஒரு பவர் பேங்க் இருக்குது, ஃபோனுக்கு சார்ஜிங் போட்டு இங்கேயும் இருக்குது. ஆனால் அது வந்து இங்கே உள்ளே இருக்குது. உள்ளே வந்து இந்த கேட்டுக்குள்ளே போடணும். ஸோ அங்கே போடணும். அதனால் பவர் பேங்க் இருந்தால் யூஸ்ஃபுல்லாகும். பவர் பேங்க்கு செம்ம பவர் பேங்க் தான். ஸ்பைஜந்து ஒர்த்து 3500 rupeesக்கு. சத்தியமாக சொல்ல போனால் செம்ம ஒர்த்து. ஒரு வாட்டி ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டேன் நான் பவர் பேங்க்கை. ஒரு 4 வாட்டி ஐஃபோனை 0லேருந்து 100 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறேன். அது நிறைய இங்கே இந்த சைட்லாம் கரண்ட்டு போகுமா, அந்த டைம் அங்கே லைட்னிங் பண்ணிட்டுருக்காங்க. சேப்பாக்கில் இருக்க காமி தெரிதா? இது பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டாங்கல்ல. நாளைக்கு மேட்ச்க்காக என்னென்னமோ பண்ணுறாங்க. ஃபைனல்ஸில் ஃபுல்லாக ரெடி பண்ணுறாங்க போல். சூப்பராக இருக்குப்பா. இது வரைக்கும் இப்படி பார்த்ததே இல்லைப்பா. மேலே ஏறினேண்ணா, இதுக்கு மேலே ஏறினேன்னா இன்னும் சேப்பாக்கு செம்மையாக தெரியும். ஃபுல்லாக மேலே அந்த டாப் ஃபுல்லாக தெரியும். சத்தம்லாம் மேட்ச் அன்றைக்கி சத்தம்லாம் பயங்கரமாக கேட்கும், இங்கே வரைக்கும் கேட்கும். பட் மேலே ஏறுறதுக்கு என்ன பிரச்சனைனா, இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உடஞ்சிருக்கு. கால் வச்செல்லாம் மொட்டக்குன்னு இருந்தோன்னா கலந்து விழுது. சரி எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ட்டு முடிஞ்சால் நான் அப்புறமா காமிக்கிறேன். ஏற முடிஞ்சிச்சுன்னா, ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா. சூப்பராக இருக்குல்ல? முடிஞ்சால் நாளைக்கு ஈவினிங் முடிஞ்சால் இன்னும் நிறைய சூப்பராக லைட்னிங்லாம் பண்ணுவாங்க, ட்ரோன்லாம் விடுவாங்க மேலே. அந்த டைமில் வீடியோ எடுத்து இதில் ஆட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்ல வந்தேன், இந்த மாதிரி நிறைய சொல்ல வந்தேன். டைம் 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு, இன்னும் சாப்பிட கூட இல்லை.
போய் ஃபஸ்ட்டு அந்த பெட்ஷீட்டை கீழே விரிச்சிட்டு தலைகாணியை போட்டு உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு சந்திக்கிறேன், சாப்பிட போகும்போது சந்திக்கிறேன். ஓகேவா? முடியலப்பா, ரொம்ப டயர்டாக இருக்குது. மேலே வரும்போது அம்மா கற்றுன்னு கற்றுனாங்க, எதுக்கு மேலெலாம் போகிறேன், வீட்டில் உட்காந்து எழுது. நான் இப்போ என்ன சொல்லிட்டு வந்திருக்கேன், நான் வீட்டில் மேலே உட்காந்து எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நைட்டு ஃபுல்லாக மேலே இருப்பேன்னு நைட்டு ஃபுல்லாக மேலே இருப்பேன்னு சொல்லியிருந்தால் மேலே போகவே விட்டுருக்க மாட்டாங்க. சாவியை பிடிங்கி வச்சிட்ருப்பாங்க. எழுதிட்டு வந்துடுவேன் ஒரு 12 மணி 1 மணிக்கெலாம் வந்துடும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். 12-1 மணிக்கெலாம் தூங்கிடுவாங்க. அப்படி ஒரு 2-3 ஹவர் தள்ளி காலையில் 6 மணி வரைக்கும் சன்ரைஸ்லாம் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சன்ரைஸு. இதெல்லாம் பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்லாம். இந்த விலாக் எவ்வளோ பெருசாலாம் வரும்னு தெரியாதுங்க. எனக்கு என்னென்னா, எவ்வளோ பெருசாக வந்தாலும் இல்லை, கட் பண்ணுற மாதிரி நிறைய சீன் இருக்கும். அதெல்லாம் கட் பண்ணி வேஸ்ட் பண்ணுமா? அதை இவ்வளோ கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணுறோமே இப்படிலாம் யோசிப்பேனா. அதனாலே நிறைய இப்போ வச்சுருவேன். என் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். பயங்கர லென்த்தாக இருக்கும். பயங்கர லென்த்துனா ஒரு நார்மலாக யூடியூபர், பெரிய யூடியூபர்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இர்ஃபான் ப்ரோ அவங்களாம் வந்து கூட 10 நிமிஷம் 15 நிமிஷம் எப்பயாச்சும் ஒரு வாட்டி ஃபுல் வீடியோ லென்த் வீடியோ போடுறாங்க. சித்தண்ணனும் அப்படி தான். சித்தண்ணனும் அதே மாதிரி தான். ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அந்த மாதிரி தான். எந்தெல்லாம் 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் நான் ஷூட் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் இதெல்லாம் ஷூட் பண்ணி வச்சுருப்பேன். அதுலேருந்து கட் பண்ணி ஒரு 35 மினிட்ஸு 40 மினிட்ஸு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஒரு பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரிலாம் போடுவேன் நான். அப்பா, இதுக்கே எவ்வளோ நேரம் 1 நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்படிலாம் பேசவே மாட்டேன். அதில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது. எடிட்டிங் வேறு தெரியாதா? சரி, இது வேறு பண்ணிக்கிட்டு அதை வேறு பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டங்க. ஷூட் பண்ணுறது அசால்ட்டாக எவ்வளோ வேணாலும் ஷூட் பண்ணிடுவேன். எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் என்னென்னா, அதை எடிட் பண்ண உட்கார்றேன் தெரியுமா, செம்ம கடுப்பாகும். அதுவும் வந்து ஃபோனில் தான் எடிட் பண்ணுவேன். வேறு எதுவுமே ஆப்ஷன் இல்லை. இருக்கிறது இப்போ இந்த ஒரு ஃபோன் மட்டும்தான். இப்போ நான் மொட்டை மாடிக்கு வேறு வந்துட்டேன்னா, கீழே இருந்தாலாச்சும் டிவி இருக்கும். ஏதாவது ஷூட் பண்ணனா கூட டிவி இருக்கும். டிவியில் ஏதாச்சும் பார்த்து என்டர்டெயின் ஆகலாம். இப்போ நான் இதில் ஷூட் பண்ணிருப்பேன். இந்த ஃபோனில் ஆல்ரெடி ஷூட் பண்ணுறதுக்கே சார்ஜ் செம்மையாக குறையும். இருந்தாலும் பரவாயில்ல, பவர் பேங்க் இருக்குது, அதை வச்சு மேனேஜ் பண்ணிடுவேன். ஆமாம், இருங்க கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிறேன். ஸோ வந்து இப்போ அதான் யோசிச்சுட்ருக்கேன், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வேறு எதுவுமே இல்லையே, நைட்டு ஃபுல்லாக எப்படி ஓட்ட போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். பட் கோப்ரோ இருக்குது. கோப்ரோவில் எனக்கு அந்தளவுக்கு கிளாரிட்டியாக வருமா அப்படின்றதுலாம் டவுட்டு தான். ஏன்னா இருட்டு நைட் டைமில் இல்லை, அதுவும் எஸ்ஜே கேமு. கோப்ரோ இருந்தால் கூட பரவாயில்ல, எஸ்ஜே கேம் அது. வாங்க போய் சாப்பிட்லாம். இப்போவே 3 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு. சும்மா உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். இதுவே 3 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு. ஆனால் இது கண்டிப்பாக கட் பண்ணாமல் போடுவேன். ஏன்னா ரொம்ப நாள் இல்லை, இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? சரி வாங்க போய் இப்போ சாப்பிட்லாம். ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு வரேன். ஓகே. ஸோ வந்து செட்டப் ரெடி. இங்கே ஒரு பேகு, அங்கே என்னோடய ஆக்சசரிஸ், தலகாணி. சாப்பாடு வந்து பூரி ஒன்றும் சன்னா மசாலா, அது வாட்டர் பாட்டிலு, டேபிள் இங்கே இருக்குது. டேபிள் அப்புறமா தான் யூஸ் ஆகும். இப்போதைக்கு அது அப்படியே இருக்கட்டும். அது சின்னது பண்ணணும், ரொம்ப வேலை இருக்கிறதுலாம். சரி ஓகே, நான் உங்களை சாப்பிட்டு சந்திக்கிறேன். ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டு மீட் பண்ணுறேன். ஓகேவா? என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன் அது வரைக்கும் சாப்பிட்ற கேப்பில். ஓகே, தேங்க்யூ. 20 minutes later. பார்த்தீங்களா, ட்ரைபாட் எடுத்துகிட்டு வந்தேன். ட்ரைபாட் மேலே மாட்டுற அந்த ஹோல்டர் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். வெறும் இதில் கோப்ரோ மட்டும்தான் மாட்ட முடியும். ஆனால் பட் கோப்ரோவில் எந்த அளவுக்கு கிளாரிட்டி வரும்னு தெரில. சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது. சாப்பிடல, அப்படியே எடுத்து வச்சிட்டேன். சாப்பிட முடியல, ஒரு மாதிரி ரொம்ப காரமாக இருந்துச்சா. சரி அப்புறமா சாப்பிட்லாம், இப்போ சாப்பிட முடியாது அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்டேன். இவ்வளோ நேரம் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 10 மினிட்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருந்தேன். நம்ம சுஹேலில் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்து பார்த்துட்டு சரி வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு. இதுக்கு நடுவில் நிறைய கலாட்டாக்கள் வேறு நடந்துச்சு. எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி மரியாதையாக கீழே இறங்கிவா, இல்லை செருப்பு கழட்டி அடிப்ப மேலே வந்தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி அதுக்கு முன்னாடி இதை ஷூட் பண்ணிடலாம். ஒரு வேளை இதை கண்டினியூ பண்ண முடியாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது? இதனால் பட் வீட்டில் ஏசி ஓட ஆரம்பிச்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு போய் தூங்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனால் எதுக்குன்னு சொல்ல, இந்த வீடியோ சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு நினச்சேன். அதான் அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், திடீர்னு வந்துட்டாங்கண்ணா அப்படின்ட்டு. சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு நினச்சேன். ஆனால் நடுவில் ஒரு கேடி வந்து எல்லாத்தையும் பிளானை ஃபுல்லாக கேட்டுருச்சு. யாருன்னா எங்கள் அக்கா. அவள் வந்து ஃபுல்லாக கேட்டா. அவள் வந்து கீழே வா எங்கள் வீட்டில் வந்து உட்காந்து எழுந்து அர்மான் வேலை கூப்பிட்டுட்ருக்கான். கீழே வான்னா அவகிட்டே எதுவும் பண்ணி மெசேஜ் பண்ணி பேசி
நான்லாம் காப்பாற்ற முடியாது, உங்கள் அம்மா கொஞ்சம் நேரத்தில் மேலே வருவாங்க, நீயே டீல் பண்ணிக்கோ அப்படின்ட்டா. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எப்படி வந்துட்டுருக்குன்னு தெரில, பேக் கேமராவில் எடுத்துகிட்ருக்கேன், கரெக்டாக ஆங்கிள் வச்சுருக்கேனான்னு தெரில, பார்க்கலாம். சும்மா இப்போ உட்காந்து எழுதுகிற மாதிரி ஆக்ட் பண்ணலாம். அப்புறமா நேரத்தை வரேன்னு சொல்லி ஏதாவது போய் சொல்லி சமாளிச்சு. இங்கே ரோட்டில் ஃபுல்லாக ஆளுங்கள்லாம் இருப்பாங்க, எப்போவுமே ஆக்டிவாக இருக்கும் இந்த ஏரியாவே. அதுவும் சாட்டர்டே நைட்டு வேறு அன்றைக்கி, அதனால தான் வீடியோ எடுக்கலான்னு பிளான் பண்ணேன். மற்ற நாள்லாம் வீடியோ எடுத்துக்க மாட்டேன், நான் அத்தனை நாள் இருந்துச்சு வேலைக்கு போகணும், ஸ்கூல் லீவு, ஐ மீன் இன்ஸ்டியூட் லீவு. அதான் பிளான் பண்ணேன், எந்தளவு வரப்போகுதுன்னு தெரில. சப்போஸ் இது ஃபுல்லாக வந்துச்சுன்னா சக்ஸஸ், ஹாப்பி. கை ரொம்ப வலிக்குதுங்க, ட்ரைபாட் வேறு எடுத்துன்னு வர மறந்துட்டேன், அதான் அப்பப்போ கீழே போயிடுறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது. ஒரு வேளை நடுவில் என்னாச்சு, ஐ மீன் நடுவில் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்து விட்டால் நான் மார்னிங் சந்திக்கிறேன் அவங்களே. ஐயோ இந்த விழாவை என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, பார்க்கலாம். ஸோ இப்போ இதோட ஹோல்டர் கீழே எடுக்க போனேன்னா என்ன லாக் பண்ணிடுவாங்க, பிடிச்சிருவாங்க, பிடிச்சி கற்றுன்னு கற்றுவாங்க. ஸோ எதுக்கு கையே எடுத்துக்கலாம் அப்படின்னு இவ்வளோ நேரம் கை வலித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எடுத்துகிட்ருக்கிறேன். நான் நிறைய ஷார்ட்ஸ்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தேங்க, டைம் லேப்ஸ் எடுக்கலாம், என்னென்னமோ பண்ணலான்னு. முடிஞ்சால் கொஞ்சம் நேரம் கழித்து போகலாம், இல்லை இப்போ போயிட்டு வந்துடலாமோன்னு யோசிக்கிறேன். போயிட்டு வந்துட்டேன்னா நல்லாயிருக்கும். ஓகே, வந்து கண்டினியூ பண்ணுறேன். போயிட்டு வந்தேன்னா கண்டினியூ பண்ணுறேன், இதெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன், ஏதோ ஒன்று பண்ணுறேன். ஓகே. ஸோ ஒரு வழியாக ஏதோ பிளான் பண்ணி என்னென்னமோ பண்ணி ஒருத்தனை ரெடி பண்ணிட்டேன். வரேன்னா அவன் என்னோடய வீடியோலையோ அவன் வீடியோலையும் காமிச்சிருப்பேன் அவனை. யாருன்னா அந்த ரோஸ் மில்க் வீடியோ ஒன்று இருக்கும் இதில், அந்த வில்லேஜ் மில்க் இது ஒரு வீடியோ ஒன்று இருக்கும், அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். அவன் தான் வரான், கேமராமேன். நிறைய வீடியோ அவன் தான் எடுத்து கொடுத்தான், இருக்கிற பாதி வீடியோ அவன் தான் எடுத்து கொடுத்தான். ஏன் இந்த குக்கிங் வீடியோ கூட ஒன்று போட்டிருப்பேன், அந்த வீடியோவும் அவன் தான் எடுத்து கொடுத்தான். ஸோ வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அவன் வரான். வீட்லேயும் தெரியும் அவன் யாருன்னு, கடையில் தான் வேலை செய்கிறான். அப்போ ஆக்சுவலி என்னோட பெரியவன். இப்போ அவனை நான் வாடா போடான்னு தான் கூப்பிடுவேன். ஸோ பரவாயில்ல, வரேன்னா வந்துடுறேன் 1000 ரூபா அப்படின்னா. சரி வா அப்படின்ட்டுருக்கேன். இந்த வந்துட்டான், சத்தம் கேட்குது, வந்துட்டான். ஸோ வந்து அவன் வரேன்ட்டான். ஒரு 1 hour ஆகும்டா அப்படின்னு சொன்னான். வெளியில் எங்கேயோ போயிருக்கான் நான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட. இப்போ தான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னா என்கிட்ட. அப்புறம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வெளில போயிருக்கேன்டா, இதை வந்துடுவேன்டா அப்படின்னா. எவ்வளோ நேரம்டா ஆகும்னா 1 hourல வந்துடுவேன்டா அப்படின்னா. எப்படியாவது சமாளிச்சிடறேன் அந்த 1 hour. உங்கள் வீட்டில் நான் கண்டிப்பாக வந்துடுவேன், எங்கள் வீட்லேயும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நான் மேலே தான் வந்து தூங்கணும் அப்படின்ட்டான். சரி ஓகே, கீழே போகலாம், சாப்பாடு வேறு இருக்குது. சாப்பாடை கீழே வச்சுட்டு ஐயோ மேலே வராங்க பாருங்கள். இதுதான் நம்ம ஏரியா, எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பாருங்கள். எப்போயுமே ஆளுங்க நடமாட்டிகிட்ருப்பாங்க. டைம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 12 மணி ஆக போகுது. எப்போயுமே இப்படி தான் இருக்கும். நைட்டு 2 மணி வந்தீங்கனாலும் இப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் எல்லா வீட்லேயும். வந்துக்கிட்டு போய்கிட்டு ஆளுங்க வந்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. இங்கே நிறைய பேர். கடை கூட ஓப்பனாக தான் இருக்கும், 1 மணி வரைக்கும் கடை ஓப்பனாக இருக்கும். இங்கே ஒரு கடை தெருல, அந்த கடை. ஆனால் எங்கள் வீட்டில் டார்ச்சர் பண்ணுறாங்க, கீழே இறங்குவான்னு. இப்போ நான் கீழே தான் போகிறேன். எல்லாம் எடுத்து வச்சுட்டேன், எடுத்து இங்கே மேலேயே தான் வச்சுருக்கேன் எல்லாத்தையும். 1 hour கழிச்சு வருவேன்னு சொன்னான். இப்போ 1 hour கழிச்சு வந்துட்டானா, 1 hour கழிச்சு வந்துட்டானா, ஒரு 1 hour கழிச்சு வந்துட்டானா திரும்ப மேலே வருவோம். அவன் என்னை நம்பி வரேன்ட்டான். இப்போ வீட்லேயும் நான் சொல்லிட்டேன், வீட்லேயும் கதவெல்லாம் லாக் பண்ணிட்டுருவாங்க, என்கிட்ட சாவி கூட இல்லை, மேலே தான் வந்து தூங்கணும் அப்படின்ட்டான். சரி ஓகேவா வந்து தொலை அப்படின்ட்டேன். 1 hour கழிச்சு மறுபடியும் மேலே வருவேன், அந்த டைமில் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஐ வில் மீட் யூ. ஓகே பாய். 3 hours later. ஸோ ஓகே கேஸ், ஒரு 1/2 hour 1 hourல மீட் பண்ணுறேன், வருவான் ஃப்ரெண்ட் அப்படின்னு. அவன் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. டைம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 o'clock ஆக போகுது, 4 ஆகுது டைமு. அவன் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அவன் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு தூக்கம் வருதுடா அப்படின்னு. அவன் வந்ததே 1 o'clock ஏதோ தான் வந்தான். சரி வந்தான், வந்துட்டு கொஞ்சம் நேரம் படம் பார்த்தான், தூங்கிட்டான். பாதி படம் தான் பார்த்தேன். சுபாஷ் அந்த கிணத்துல போய் விழுவார்ல,
அது வரைக்கும் தான் பார்த்தேன். நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி பார்த்துட்டேன், அவன் பார்க்கல படம். சரி பார்க்கணுன்னா பார்த்துட்டு இருந்தான், தூங்கிட்டான். சரி எனக்கு லைட்டாக தூக்கம் வருது, சரி அதான் சொல்லிடலாம் விலாகில். எதுவும் விலாகும் எடுக்கல. கோப்ரோ இது பேட்ரி வேறு பொங்கிருச்சு. டைம் லேப்ஸ் போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ரெக்கார்டே ஆகலை. போய் பார்த்தா பொங்கிருச்சு பேட்ரி. அது வேறு ஒரு செலவு 2000 ருபீஸு. சரி ஓகே கைஸ், நான் டேரெக்டாக மார்னிங் மீட் பண்ணுறேன் டைம் லேப்ஸோட சன்ரைஸ். ஓகே, 1 hour later. குட் மார்னிங் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ மீன் கண்டினியூஷன் தான், எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு வழியாக விடிஞ்சிருச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:35 ஆயிருக்கு. நல்லாவே வெளிச்சம் வந்துருச்சு ஓரளவுக்கு. இன்னும் சன்ரைஸ் ஆகல. சன்ரைஸ் ஷூட் பண்ண முடியுமான்னு தெரில. ஃபோனில் சார்ஜர் இல்லை. நைட்டு ஃபுல்லாக சார்ஜர் தெரிஞ்சு சார்ஜரே கிடைக்கல. அதுக்கப்புறம் இப்போ காலைல ஏஞ்சி பேக்கில் பார்க்குறேன், பேக்கில் தான் இருக்குது சார்ஜரு. சார்ஜ் போட்டிருக்கேன். சார்ஜ் ஆகிடுச்சுன்னா நம்ம சன்ரைஸ் பார்க்கலாம். ஓகேவா? செம்ம பசிக்குது. நைட்டு ஃபுல்லாக ஏதாவது நல்லா ஜாலியாக எடுத்துகிட்டு போகலாம், ஏதாவது பண்ணலான்னு பார்த்தேன். இவன் வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான். தூக்கம் வந்துடான்னு வந்தானே 1 மணிக்கு தான் வந்தான் சாப்பிட்டான்னு தூங்கிட்டான். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரல. நான் சுத்தமாக தூங்கலை, சொட்டு கூட தூங்கலை நைட்டு ஃபுல்லாக. அப்படியே முழிச்சிட்டே தான் இருக்கிறேன். கேம் விளாட்றேன், என்னென்னமோ பண்ணுறேன். ஃபோனில் ரீசார்ஜ் வேறு ஆயிடுச்சா. இப்போ கீழே போயிட்டு வீட்டில் கீழேனா வெளியில் இந்த படிக்கட்டுக்கிட்ட நின்று ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிட்டு மறுபடியும் உட்காந்து இன்ஸ்டா பார்த்துக்கிட்டு இருந்தேன். செம்ம காற்றுங்க மேலே. இப்போ செம்ம காற்று, செம்மையாக இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லும் காற்று வச்சுக்கிட்டே இருந்துச்சு. நல்லா இருக்கு. இல்லாத மாதிரியே இருக்குது இது. எனக்கு என்ன சொல்கிறது, ப்ராப்பராக நான் அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆனப்போ என்ன சொன்னேன், சேலஞ்சுன்னு சொன்னேன். நான் ஒரு நைட்டு ஃபுல்லாக மொட்டை மாடின்னு நடுவில் ஒரு 1 hour மட்டும் மொட்டை மாடியிலேருந்து கீழே போயிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு மேலே வந்தேன், 11 மணிக்கு மேலே வந்தேன். வந்து 12 மணிக்கு கீழே போயிட்டு மறுபடியும் 1 மணிக்கு மேலே வந்தேன். கிட்ட ஆயிடுச்சு ஒரு 6 hours. கணக்கு தெரியாது. சக்ஸஸ்ஃபுல். இதுக்கப்புறமும் நான் கீழே போக மாட்டேன். இவன் வேறு தூங்கிட்டு இருக்கான்ல, இவன் எழுந்திரிக்குவான் 8 மணி 9 மணிக்கு தான் எழுந்திரிக்குவான். என்ன தான் வெயில் வச்சாலும் அவன் தூங்குவான். அவனை எழுப்பி அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் கீழே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வேலைக்கு வேறு கிளம்பணும். தூங்கவே இல்லை, ஒரு சொட்டு கூட தூங்கவே இல்லை. வேலைக்கு வேறு நான் காலையில் எழுந்திரி போகணும். காலையில் மிச்சம் ஒரு 10-10:30 மணிக்கு போகணும். நான் என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சுருந்தேன், எல்லா பிளானும் வேஸ்ட்டாக போச்சு. பட் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. நான் நிம்மதியாக இருந்தேன் ரொம்ப நாள் கழிச்சு. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு வேலை. சரி ஓகே கைஸ், டேரெக்டாக சன்ரைஸில் மீட் பண்ணோம். சன்ரைஸ் ஆகுது. எத்தனை மணிக்கு சன்ரைஸ் கூகுளில் செக் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ வந்து இன்னும் சன்ரைஸ் ஆகலை. இன்னும் ஒரு 5:30 அந்த மாதிரி தான் இருக்குது டைம். எத்தனை மணிக்குன்னு தெரில, எதுவும் நான் செக் பண்ணவும் இல்லை. 5:40 அந்த மாதிரி ஆகுது டைம். எனக்கு தெரிஞ்சு 6 o'clock 6:15 சூரியன் வரணும். ஏன் வரலன்னு தெரியல. இன்னும் டைம் இருக்குல்ல வரதுக்கு. அதுவும் டைமிங்கில் தான் வரும். ரொம்ப நாள் கழிச்சு ஜாலியாக இருந்துச்சு. அந்த ஒரு மொட்டை மாடி நான் எதுக்கு எடுத்து பண்ணேன்னுலாம் தெரியாது. சரி ஏதாவது ஃபன்னாக எடுத்துகிட்டு போகலாம், சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அவன் வந்தான்னு பத்து தூங்கிட்டான். எதுவும் பண்ண முடியல. அதனாலே சரி ஓகேன்ட்டு நானும் ஃபோனில் சார்ஜ் இல்லை, இல்லைன்னா நானாச்சும் லாக் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஏதாச்சும் லாக் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஃபோன்லேயும் சுத்தமாக சார்ஜும் இல்லை. சார்ஜர் வேறு இல்லாமல் அவ்வளோ நேரம் தேடி கடைசியில் பார்த்தா என்னோடய பேக்லேயே தான் சார்ஜரும் வந்துருக்கு. அதை பார்க்காம விட்டேன், ஒழுங்காக செக் பண்ணாமல். நைட் ஃபுல்லாக தேடிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ தான் கிடச்சிச்சு, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கிடச்சிச்சு. எடுத்து சார்ஜ் போட ஆரம்பிச்சிட்டேன். பவர் பேங்க் இருக்குல்ல, சார்ஜ் போட்டேன் டைம் லேப்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, மொட்டை மாடின்றது ஒரு தனி ஃபீலுங்க. சில டைம்லாம் வந்து சண்டே டைம்லலாம் வந்து மேலே உட்காந்து தனியாக உட்காந்துருப்பேன்னா, மேலே வர்றது ஒரு சைடு கடுப்பாக இருந்தாலும் பட் எனக்கு அது பிடிக்கும். ஏன் கடுப்பாக இருக்குன்றது சொல்கிறேன். ஏன்னா மேலே வந்து உட்காந்துன்னு தனியாக உட்காந்துட்ருப்பேன்.
எதையாச்சும் ஒன்று யோசிச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு தனியாக எங்கெங்கேயோ போகும் மைண்டு, என்னென்னமோ யோசிக்கும். ஐயோ என்ன பண்ண போகிறோம், எது பண்ண போகிறோம், என்னென்னமோ யோசிக்கும். அந்த முன்னாடி பால்கனி இருக்கும், ஃபஸ்ட்டு ஏரியா காமிச்சல, அங்கே நின்று யோசிச்சுன்னு இருப்பேன். அப்படி இல்லைன்னா இங்கே வந்து இந்த ஒரு ஸ்பாட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே ஒரு கட்டை இருக்கும் கீழே, அது மேலே உட்காந்து பின்னாடி வியூ ஒன்று இருக்கும், அப்படியே உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி இல்லைன்னா அங்கே மேலே அந்த டேங்க்கு கிட்ட மேலே ஏறிடுவேன். இப்போ அங்கே மேலே படிக்கட்டுக்கு வந்து சரியில்லை சொன்னல, அதனால் நான் மேலே ஏறாமல் இருக்கிறேன். இல்லைன்னா அங்கே மேலே ஏறி அந்த கார்னரில் உட்காந்துருவேன். அங்கேருந்து சூப்பராக இருக்கும் வியூவும். ஸோ வந்து அது ரொம்ப பிடிக்கும். வந்து உட்காந்து தனியாக எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டு அப்படியே இருக்கும். சரி, அதனாலே நான் மெயினாக மொட்டை மாடி ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்படி ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலான்னு என் மைண்டில் ஒரு வாரம் 1.5 வாரமாக தோணிட்டு தான் இருக்குது. நான் பண்ணாமல் இருந்தேன். வீட்டில் மெயினாக வந்து வீட்டில் திட்டுவாங்க, அது ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அது என்னன்னு தெரியல. இது மேலே தான் இருந்தேன், ஒன்றுமே இல்லை, நார்மலாக தான் இருக்கிறேன், ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஒரு ட்ரீம் இருந்துச்சு. ட்ரீம் ஆமாம், ட்ரீம்னே வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு ஆசை இருந்துச்சு இப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு, பண்ணியாச்சு. சரி ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோவை இதோட முடிச்சிடுறேன். ஓகேவா? டைம் லேப்ஸ் வரும், டைம் லேப்ஸ் மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருக்கிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஃப்ரீ தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுங்கள், எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ ஓகே கைஸ், பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். டைம் லேப்ஸ் வரும், டைம் லேப்ஸ் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது சேலஞ்ச் வீடியோஸ்லாம் பண்ணலாமான்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எந்தெந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்றத. இது ஒரு சேலஞ்சாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட பர்ஃபெக்டாக இல்லைனா கூட ஓரளவுக்கு அடுத்த வாட்டி பண்ணும்போது பர்ஃபெக்டாக பண்ணிடுவோம். ஓகேவா? ஓரளவுக்கு பண்ணிடுங்க, பார்க்கலாம் எவ்வளோ லைக்ஸ் அண்ட் வியூஸ் வருதுன்னு, எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்துடலாம். ஓகேவா? பாய், பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப்.